நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் கவிதைக்காரன் இளங்கோ. வாசிப்பு ரேவா. கவிதையின் தலைப்பு: பாய்மரம் திறக்கும் நீரோட்டம். தீயின் நுனிசுருள் மெழுகென உடற்செருவில் நழுவி மனம் திரட்டி மௌன முரள நீளம் கசிகிறது ஒரு காமம். கனவு திரி இருள்நாவு தீண்டிட குளிர்துளியை பற்றி கொண்டு எரிகிறது உயிர் பிரிய. மீச்சிறு தருணத்தை விரல் நிருட இழுக்கிறாய். கோடலித்து உள்ளங்கை ரேகையில் புது ஊர் தேடித் தொலைவதாக பொய் சொல்லி, தலைக்கு மேல் பறக்கும் காற்றின் நறுமணச் சிறகு அள்ளிக் கொள்வதாக தந்து போன வாக்குறுதியின் கடைசி பக்கம் உச்சரித்து அழைக்கிறது யாவும் தந்திரமென. ஆனால் மயங்கும் தணலில் மிதக்கும் ஆசைகளை வெப்பமூட்டிட நெருங்குகிறாய். ஆலிங்கன மையில் சூடிய அசைவுகள் திரள. மோகம் ஒரு தேவு, காமம் ஒரு பாய்மரம். இழுத்து கட்டி பொழிய வேண்டிய இசை பெய்கிறது. உப்பு போக்கும் உடல்களாக, நம்மை தாகம் தீர்க்கும் கடல்களாக. கவிதையின் தலைப்பு: இருந்து கொண்டே. இன்னும் கூட கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம் என்கிற ஒப்பந்தத்தை மீறுவதற்கான காரணங்கள் நம் கையில் உள்ளன. வாழ்ந்து கடந்து வந்ததை மீண்டும் புரட்டி பார்ப்பதற்குரிய ஆல்பம் ஒன்று சேஃப்டி லாக்கரில் பத்திரமாக இருக்கிறது. குத்தி கிழித்து சுட்டி காட்டுவதற்கு தருணம் வரும்போது அதன் பாஸ்வேர்டை யாருக்கோ தந்து உதவிட அவசியமும் வரலாம். அதுவரையில் கூட கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம் என்கிற ஒப்பந்தத்தை ரெனிவல் செய்து கொள்வதற்கான நோட்டரி கையெழுத்தையும் நீல நிற முத்திரையும் யாராவது ஒருவர் பரிந்துரை செய்திடத்தானே வேண்டும். காத்திருப்பின் கசப்பு ருசி அடித்தொண்டையில் சுருக்கெழுத்தில் கிறுக்கிக் கொண்டிருக்கும் சத்தியங்களை துப்பி விடுவதா, அப்படியே முழுங்கி விடுவதா? கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் கொடுங்கள், இப்போதைக்கு தாகத்தை மட்டுமாவது ஒத்தி வைத்தாக வேண்டும். கவிதையின் தலைப்பு: அவைகளோடு. போதவில்லை என்றபடி அறையில் இன்னும் ஒரு கதவை அடைத்தேன். மேற்கு ஜன்னலை திறந்தேன், வடக்கு ஜன்னலை அடைத்தேன். மேஜையின் இழுப்பறையை மூடினேன், பீரோவின் கதவை திறந்து வைத்தேன். சமையலறை கதவை மூடி வைத்து ரெஃப்ரிஜரேட்டரின் கதவை திறந்து வைத்தேன். தூக்கத்தை வரவழைக்கும் மாத்திரை பட்டைகளை டப்பாவில் அடைத்து வைத்தேன். தூக்கத்தை துரத்தும் இசையை திறந்து வைத்தேன். புத்தகத்தை மூடினேன். மூடிய கதவின் முன்னே தொங்கும் திரைச்சீலையை திறந்தேன். உடைகளை திறந்தேன். உடலை திறந்தேன். மொபைலை அணைத்தேன். செவிகளை அடைத்தேன். சொற்களை மூடினேன். வரிகளை திறந்தேன். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த கேலண்டரை திருப்பி வைத்தேன். நொடிமுள்ளை கலற்றி எறிந்துவிட்டு கடிகாரத்தின் சின்ன முள்ளை நகர்த்தி பெரிய முள்ளின் பின்னே ஒளித்து வைத்தேன். போதவில்லை, இந்த தனிமை போதவில்லை. ஏதோ ஒரு காரணம் வந்து அவசரமாக காலிங் பெல்லை அழுத்துவதற்கு முன்னால் 3 ஃபேஸ் மின்சாரத்தின் லிவர்களை கீழிறக்குகிறேன். அப்போது மேஜை முன்னே கவிழ்ந்து கிடக்கும் நாற்காலியை பொறுமையாக எனக்காக நிமிர்த்தி வைக்கிறது வழித்தவறிய ஒரு சிறு தனிமை. கவிதையின் தலைப்பு: புறவழிகள் காத்திருக்கின்றன. நம் இருவருக்கும் நடுவே இப்போதும் உள்ளது ஒரு மேஜை, ஓர் அறை, ஒரு கட்டிடம், ஒரு தெரு, ஓர் ஊர், ஒரு நகரம். நம் இருவருக்கும் நடுவே எப்போதும் இருந்திருக்கலாம். கொஞ்சம் சொற்கள், கொஞ்சம் மௌனம், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் விலகல், கொஞ்சம் தவிப்பு, கொஞ்சம் பற்று. நம் இருவருக்கும் அப்பால் முதலிலிருந்தே இருந்தன பகிர்ந்து கொள்ள முடியாத பொய்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத அவசரங்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத முட்டாள்தனங்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத சம்பவங்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத அர்த்தங்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத காத்திருப்புகள். பிறகு இருப்பதற்கும்
இருந்ததற்கும் இருந்திருக்கலாம்களுக்கும் நடுவே இருந்து கொண்டே இருக்கிறோம். இனியும் இருப்போம் என்பதாகவோ இல்லாமல் போவதற்காகவோ.